இந்தியாவை வம்பிழுக்கும் பாகிஸ்தானுக்கு உள்நாட்டிலேயே பெரிய தலைவலி இருக்கிறது. மேலும் பாகிஸ்தானின் பொருளாதாரம் மோசமடைந்திருக்கிறது. உயிர் வாழ்வதற்காக அண்டை நாடுகளுக்கு அகதிகளாக குடிபெயர்ந்து வருகிறார்கள். ஆனால் பாகிஸ்தானியர்களை எந்தவொரு நாடும் ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக வளைகுடா இஸ்லாமிய நாடுகளும் பாகிஸ்தானியர்களை ஏற்றுக்கொள்வது இல்லை. மதத்தின் மீது பற்றாக இருப்பார்களே தவிர அவர்களை வாழ வைக்கும் நாட்டின் மீது பற்றாக இருக்க மாட்டார்கள் என்பதால்தான் அவர்களை எந்த நாடும் ஏற்றுக்கொள்வது இல்லை. எந்த நாட்டினர் ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் போராட்டம் அவர்கள் பகுதியை இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் பகுதியாக மாற்றி ஓட்டு வங்கியை உருவாக்கி விடுவார்கள் என்பதால் உலக நாடுகள் பாகிஸ்தானியர்களை ஒதுக்கி வைக்க தொடங்கியிருக்கிறார்கள். வளைகுடா மற்றும் மேற்காசிய நாடுகளில் பிச்சை எடுப்பதற்காக நாடு கடத்தப்பட்டவர்களில் 90% பேர் பாகிஸ்தானியர்கள் ஆவார்கள். இதை நாடாளுமன்றத்தில் வைத்து நக்வி கூறியிருக்கிறார். சமீபத்தில் சவுதி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஈராக் என வளைகுடா நாடுகளிலிருந்து 5400க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானியர்கள் நாடு கடத்தப்பட்டனர். பாகிஸ்தானியர்கள் ஹஜ் போன்ற புனித யாத்திரை விசா எடுத்து வெளிநாடுகளுக்கு போகிறார்கள். இப்படி இருக்கும் நிலையில் பாகிஸ்தானுக்கு அடுத்த இடியை இறக்கியிருக்கிறது பலூச். தனி நாடு கோரி போராடி வரும் பலுசிஸ்தான் போராளிகள் பாகிஸ்தானில் பல முக்கிய பகுதிகளை தங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்து விட்டனரா? இதே நிலை நீடித்தால் இன்னும் சில வாரங்களில் பலுசிஸ்தான் மொத்தமாக பாகிஸ்தானை விட்டு போய்விடும் என கூறப்படுகிறது. பாகிஸ்தானின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள மாகாணம்தான் பலுசிஸ்தான். இதுதான் நிலப்பரப்பு அடிப்படையில் பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணம். அதே நேரம் மக்கள் தொகை மிக குறைந்த மக்கள் வாழும் மாகாணமாக இது அமைந்துள்ளது. ஈரான், ஆப்கானிஸ்தானுடன் எல்லைகளை பகிர்ந்துள்ள பலுசிஸ்தான் மக்கள் தங்களை ஒருபோதும் பாகிஸ்தானியர்களாக கருதுவது இல்லை. இந்தியா பாகிஸ்தான் மோதல் இருந்தபோது அதை சரியான வாய்ப்பாக பார்த்த பலுசிஸ்தான் போராளிகள் இறங்கியடிக்க தொடங்கினர். இதனால் பலுசிஸ்தானின் கண்ட்ரோலை பாகிஸ்தான் இழந்தது. இன்னும் சில வாரங்களில் பலுசிஸ்தான் மொத்தமாக பாகிஸ்தானை விட்டு போய்விடும் என்ற செய்திகள் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் ராணுவம் கூட பலுசிஸ்தானின் முக்கிய நகரங்களில் இரவு நேரங்களில் ரோந்து செய்ய அச்சப்பட்டு வருகிறார்கள். குவெட்ட நகரை தாண்டி ஒரு அடி கூட பாகிஸ்தான் ராணுவத்தால் வைக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் பலூச் படையை பார்த்து அச்சத்தில் இருக்கிறார்கள். இதனால் பலுசிஸ்தானில் பெரும்பாலான பகுதிகளில் மாலை 5 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை ராணுவ ரோந்து கூட இல்லாமல் சாலைகள் வெறிச்சோடி உள்ளது. பலுசிஸ்தான் என்பது பல ஆயிரம் கோடி மதிப்பிலான வளங்கள் நிறைந்த பகுதியாகும். இதன் காரணமாகவே பாகிஸ்தான் அதை தக்க வைக்க போராடி வருகிறது. பலூச் போராட்டத்திற்கு சர்வதேச அங்கீகாரம் வழங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக பலூச் அமைப்பினர் கூறியிருக்கிறார்கள். மேலும் இந்தியாவிடம் பலூச் விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவு கேட்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தியா தங்கள் ஆதரவை அளித்தால் அதை வரவேற்க தயாராகவே இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். பலுசிஸ்தான் விவகாரத்தில் உடனடியாக சர்வதேச சமூகம் தலையிட வேண்டும் என்ற அவர்கள், இல்லையென்றால் அது பிராந்தியத்தில் மோசமான சூழலை உருவாக்கும் என்றும் பலூச் போராளிகள் கூறியிருக்கிறார்கள். பலுசிஸ்தானை தொடர்ந்து தனி நாடு முழக்கத்துடன் சிந்து மாகாண மக்களும் போராட்டங்களை வலுப்படுத்துவதால் பாகிஸ்தான் அரசு கலக்கமடைந்திருக்கிறது. சிந்து மாகாணத்தில் இருந்து கராச்சியை பிரித்த பாகிஸ்தான் அரசின் நடவடிக்கைக்கு கிளம்பிய எதிர்ப்பு பின்னர் தனிநாடு கோரிக்கையாக எழுந்தது. இனி பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தால் பாகிஸ்தான் சல்லி சல்லியாக நொறுக்கப்படும் என்ற தகவல்களும் தெரிவிக்கிறது. மேலும் இதையெல்லாம் அறிந்த பிறகுதான் இந்தியாவிடம் போரை நிறுத்த கெஞ்சியிருக்கிறது பாகிஸ்தான். அதனால்தான் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை மேலும் மேலும் கொண்டாடி வருகிறார்கள் இந்தியர்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.